ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஜிகேட்ரிக். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான பன்னீர் 65 எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம விஜிகேட்ரிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைவ 65 இந்த புரட்டாசி மாதத்துக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு பவுல் எடுத்துட்டு 3/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதே பவுலில் 1/4 கப் கார்ன் மாவு சேர்த்துக்கலாம். ஜீரகம் மிளகுத்தூள் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவு வாட்டர் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பஜ்ஜி மாவு பத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீட்டிலே செஞ்ச பன்னீர் 200 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பன்னீர் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பன்னீர் துண்டுகள் எல்லாமே மிக்சிங் பண்ண மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். பன்னீர் துண்டுகளை சேர்க்கும் போது ஒவ்வொரு துண்டுகளாக சேர்த்துக்கோங்க. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பன்னீர் துண்டுகள் எல்லாத்தையும் மாவில் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணி வச்சிடலாம். பன்னீர் துண்டுகளை நல்லா மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 1/2 ஹவர் அப்படியே விட்டுடலாம். நல்லா 1/2 ஹவர் ஊறணும். ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மிக்சிங் மாவுலேருந்து ஒரு ட்ராப் எடுத்து நம்ம போட்டு பார்க்கலாம். பபிள்ஸ் நல்லா மேலே வரணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு பன்னீர் துண்டுகளாக ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பன்னீர் துண்டுகளாக நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஒரு சைட் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பன்னீரில் எந்த மசாலாவும் ஊதுறாமல் நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இதே பதத்தில் மாவை மிக்ஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் 65 நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதை பார்க்கும் போதே நமக்கு நான்வெஜ் 65 மாதிரியே இருக்குது. சாப்பிடும் போதும் அதே ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பன்னீர் 65 நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சிடலாம். ஸோ குழந்தைங்கள்லாம் கொடுக்கும்போது ஈஸியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். பன்னீர் எல்லாமே நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பன்னீரோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன்னீரில் நமக்கு அதிக ப்ரோட்டீன் இருக்குது. பன்னீரில் அதிக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த பன்னீர் சாப்பிடுவதனால மூளைக்கு ரொம்ப நல்லது. பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்குது. மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்குது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவும் கண்ட்ரோலில் கொண்டு வருது. ஒரு பன்னீரை இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த பன்னீர் 65 நம்ம புரட்டாசி மாதம் வருது. அப்போ நான்வெஜ் பிரியர்களுக்கு நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். இது சிக்கன் 65 ஃப்ளேவர்லேயும் இருக்கும். இது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பன்னீர் 65 ரெசிப்பியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம விஜிகேட்ரிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.